ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பருப்பு வடை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ மத்தியானமே பருப்பு வடைக்கு தேவையான பருப்பெல்லாம் ஊற வச்சு ரெடியாக வச்சுட்டேன். எதுக்குன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப ஜில்லுன்னு சூப்பராக காற்றடிச்சிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சீசனில் நல்ல பஜ்ஜியும் காஃபியும் டீயோ குடித்தா சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நான் பருப்பு வடை தான் பிளான் பண்ணியிருந்தேன். பையன் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு பிறகு அவனுக்கு ஹோம்ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணிவிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வடை போட ஆரம்பித்தாச்சு. சூடாக காஃபி ரெடி பண்ணிட்டேன். வடையும் சைட் பை சைட் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் பசங்க வந்து ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு விளையாட போயிட்டாங்க. விளையாண்டுட்டு வர நான் அதுக்குள்ளே நிம்மதியாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. சாப்பிடாமல் இருக்கும்போது தான் மண்டைக்குள்ளே நிறைய ஐட்டம் ஓடுது. இதை தின்னா டேஸ்ட்டாக இருக்குமே, அதை தின்னா டேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுமா, இல்லைனா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் அப்படி தான் தோணுதான்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக மொத்தத்துக்கு இன்றைக்குள்ள டயட் ஸ்வாஹா. அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க. அது வந்து காலையில் 11 மணிக்கு சாப்பிட்ணுங்காங்க. காலையில் சாப்பிடாமல் 11 மணிக்கு சாப்பிட்டா 2 நேரத்துக்கும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதுக்கு பதிலாக என்னை பொறுத்தவரை அப்பப்போ உள்ள சாப்பாடு அளவோடு சாப்பிட்டா எல்லாமே நல்லாயிருக்குன்னு தோணுது. ஓகே, வடை ரொம்ப அருமையாக இருந்தது. காஃபி சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணி ஈவினிங் சாங்கோட அந்த டீயும் காஃபியும் குடிக்கும்போது சூப்பராக இருந்தது. வடையும் சாப்பிடும்போது அதுக்கப்பிறகு பாப்பாவும் தம்பி விளையாண்டுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கும் டேஸ்ட்டுக்கு கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பர் அப்படின்ட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்